கேரள மாநிலம் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட 27 கிலோ தங்க நகைகளை கையாடல் செய்து திருப்பூரில் அடகு வைத்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த வங்கி ஊழியர் 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை மோசடி செய்தது எப்படி? கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியில் மகாராஷ்டிரா வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியின் கிளை மேலாளராக கோவை அடுத்த மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். வங்கியில் அடகு வைத்த நகைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது ஏராளமான தங்க நகைகள் மாயமானதும் போலியான தங்க நகைகள் இருப்பதும் தெரிந்து அதிர்ந்து விட்டனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் 42 பேர் அடகு வைத்த சுமார் 26 கிலோ நகைகள் கையாடல் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. உண்மையான தங்க நகைகளுக்கு பதிலாக அதே போன்ற டிசைனில் தங்க முலாம் பூசப்பட்ட நகைகள் வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மொத்தம் 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கையாடல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது குறித்து நீண்ட விசாரணை தேவைப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையிலேயே கிளை மேலாளர் ஜெயக்குமார் மீது சந்தேகம் ஏற்பட அவர் வடகரையிலிருந்து எர்ணாகுளம் வங்கி கிளைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் ஜெயக்குமார் எர்ணாகுளம் வங்கியில் மேலாளராக பொறுப்பேற்காமல் கையாடல் செய்த நகைகளுடன் தலைமறைவாகிவிட்டார். நகைகள் கையாடல் செய்யப்பட்டது குறித்து வடகரை போலீசில் வங்கி அதிகாரிகள் புகார் அளிக்க போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். ஜெயக்குமார் தான் மோசடி செய்த நகைகளில் பெரும் பகுதியை திருப்பூரில் வசிக்கும் தனது நண்பர் கார்த்தியிடம் கொடுத்திருப்பது தெரிய வந்தது. திருப்பூர் டிபிஎஸ் வங்கியில் பணிபுரியும் கார்த்திக் அந்த நகைகளை அங்கே அடகு வைத்து பணத்தை ஜெயக்குமாரிடம் கொடுத்திருக்கிறார். கையில் கோடியில் பணம் புரள ஜெயக்குமாரும் கார்த்திக்கும் ஜாலியாக ஊர் சுற்றி செலவு செய்துள்ளனர். திருப்பூர் விரைந்த கேரள போலீசார் ஜெயக்குமார் மற்றும் கார்த்திக் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடித்து கைது செய்தனர். அவர்களை திருப்பூர் புஷ்பா தியேட்டர் பகுதியில் உள்ள டிபிஎஸ் வங்கி கிளைக்கு அழைத்து சென்று அங்கு அடகு வைத்த நகைகளை பரிசோதனை செய்து மீட்டனர். அந்த வங்கியிலிருந்து மட்டும் சுமார் 4.5 கிலோ எடையுள்ள தங்க நகைகளை கேரள போலீசார் மீட்டு கேரளா கொண்டு சென்றனர். இதே போல கேரளாவில் உள்ள வங்கியிலும் தமிழகத்தில் சில வங்கிகளிலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஜெயக்குமார் நகைகளை அடகு வைத்து பல கோடிகளை சுருட்டியிருப்பதும் தெரிய வந்தது. ஜெயக்குமார் மற்றும் கார்த்திக் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை கேரளா அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயக்குமார் நகைகளை அடகு வைத்த இடங்களுக்கு அவரை அழைத்துச் சென்று ஒவ்வொரு நகையாக போலீசார் மீட்டு வருகின்றனர். 17 கோடி ரூபாய் பணத்தை ஜெயக்குமார் என்ன செய்தார், மீதமுள்ள நகைகளை அவர் எங்கே பதுக்கி வைத்துள்ளார் என்பது குறித்து கேரள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.